வீட்டில் லேடிஸ் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, வீட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. நம்புவீங்களா? ரொம்ப நடந்தாங்க. இந்த பட்டையை தேய்ச்சிருவாங்க. அப்போ இந்த எலும்பு இருக்கு இல்லைங்க, அது போய் இந்த மசிலை குத்தி இதில் இந்த ஒத்த தலைவலி மட்டும் பாருங்க, ஒரு டோலோ போட்டால் இப்போ நிற்காது. அது அவங்க ரொம்ப கஷ்டப்படணும், வாந்தி வரும், அப்படியே மூக்கில் ஜல்ல தண்ணி கொட்டும், சும்மா படுத்த படுக்கையாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆத்மாக்காரனுக்கு இந்த வீஸ் வந்து நொந்து போயிருக்கு. அப்போ நீங்கள் அப்போ போய் உச்சக்கட்டமாக வேலை கொடுத்தீங்கன்னா நோரத்தல் நம்ம அடித்தா கீழே விழுந்துடணும். அதுதான் ஆத்மா. நான் பிபிக்குலாம் மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க கடைசி இந்த பிபின்றதுப்பா ஒரு வியாதி கிடையாது. ஆனால் தயவு செஞ்சு பிபிக்காரங்கிட்ட நான் பணிவாக சொல்கிறது என்னென்னா, பிபி ரொம்ப கொடுமையானது, நிறைய ஆர்கனுக்கு எடுக்கும். கூட இருந்துச்சுன்னா டாக்டரை பார்த்து உடனே வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப பாதிப்பு வரும். கொரட்டை விடுறது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு வியாதின்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்லைப்பா, 100% வியாதி தானே அது. ஏதாவது தூங்கும் போதே பார்த்தா அப்படிமா இருந்தாலும் மூச்சு விட முடியாமல், ஸ்லீப் ஆப்னியா, தூக்கத்திலே மூச்சு விட முடியாது. பல்லாக அப்படிதான் கொண்டு வரும். அவனை பிடி தள்ளி விட்டு ஒரு சைடா படுக்க வைங்க, வராது கொரட்டை. அதுக்கு என்ன காரணம்னாடா, பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஹெல்த் டாக்கீஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு பிரபல அக்குபஞ்சர் மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களோட தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் அக்குபஞ்சர்ல எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பல விஷயங்களுக்கு பண்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எல்லா நேரமும் மருத்துவரை வந்து உடனடியா வந்து பார்க்க முடியாது. இப்போ நிறைய பேருக்கு குதிக்கால் வலி அப்படின்றது ரொம்ப சராசரியா வந்துட்டு இருக்கு. அப்போ வீட்லயே ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்லுங்க? அதுதாங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி செய்யாதீங்க. காரணம் என்னென்னாப்பா, அது வந்து உங்களையும் ஏமாத்துறது. இப்போ குதிகால் வலி ஏன் எனக்கு வரல, உங்களுக்கு வரல, யாருக்கோ வருது. அப்போ என்னமோ கவலைக்கூடாது. அதை சரி பண்ணாமல் திருப்பி நீங்கள் அனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு ஊதிய குத்தி நல்லாக்குன்னா எப்படி சரியாக வரும்? இப்போ நீங்கள் குதிகாலில் இந்த நாளில் என்ன வலி வருதுன்னு சொல்கிறீங்க. நம்ம எல்லாருமே செருப்பு போடுறோம். யாராவது கட்ட செருப்பு போடுறோமா? இல்லை, குஷனுக்கு தான் போடுறோம். சாமியே ஒரு குஷன் அடியில் வச்சுருக்காரு. அந்த குஷன் என்ன, மிச்ச இடத்த கொழுப்பு வந்து கொடன்னு இருக்கும், அந்த இடத்த மட்டும் வாழை பட்ட மாதிரி இருக்கும் அடியில். இப்போ அதை வச்சு நீங்கள் மிதிக்கும் போது உங்களுடைய தோலுக்கும் மசிலுக்கும் எலும்புக்கு நடுவில் இடமெல்லாம் ஃபில் ஆகுறதுனால நீங்கள் குஷனிக்காக நம்ம நடக்கும்போது ஜாலியாக இருக்கும். சிலவங்க வீட்டில் லேடிஸ் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வீட்டே சார் இருக்கேன், வெளியே போனால் டைலாக் அடிப்பாங்க. ஆனால் இந்தியன் லேடிஸ் வீட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. நம்புவீங்களா? பெல் அடித்தா போய் என்னென்னு பார்ப்பாங்க, திருப்பி இங்கே வருவாங்க, திருப்பி வீட்டுக்காரர் கூடாது, போயிட்டு 5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அப்போ அந்த 5 இப்படி ரொம்ப நடந்தாங்கன்னா இந்த பட்டையை தேய்ச்சிருவாங்க. அப்போ இந்த எலும்பு இருக்கு இல்லைங்க, அது போய் இந்த மசிலை குத்தி, நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்க தெரியும், மசில் பீஸ் பெருசாக இருக்கும், மட்டன் பீஸு அப்படி பிரிச்சிங்கன்னா அப்படி நாராக இருக்கும். இந்த நாருக்கு பவர் இருக்காது, சேர்ந்துருந்தா தான் பவர் இருக்கும். அதில் இந்த குத்தி அந்த வலி வந்துடும். இதுக்கு அந்த பேடாஃபேட்டை வளர்க்காமல் அந்த வலியை நான் நிப்பாட்டவே கூடாது. வலி நிப்பாட்டுறதுக்கு ஊதிய குத்துனா வலிலாம் போயிடும், மறுபடியும் வருமே. இந்த பேடாஃபேட் என்றைக்கு வளருதோ அன்றைக்கி தான். நீங்கள் சொல்கிறீங்களா இது இல்லாமல் ஆளுன்ட்டு, நம்ம ஹாஸ்பிட்டலில் டெய்லி 1/2 மணி நேரம் 30 நாள் வர சொல்லுங்க, கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக எப்படி எடுப்போம்னா அந்த பேடாஃபேட்டை வளர்த்துட்டா சரியாக போச்சு, அவங்க லைஃப் லாங் வராது. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயமும் இப்போ பல பேருக்கு இருக்கு, வயசு வித்தியாசமே இல்லாம இருக்கிறது வந்து இந்த ஒத்த தலைவலி, ஒத்த தலைவலி, ரெட்டை தலைவலி, எல்லா தலைவலியுமே இருக்கு. இப்போ இந்த தலைவலிக்கு அக்குபஞ்சர்ல ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி ட்ரீட் பண்றீங்க? இந்த தலைவலியில நிறைய விஷயங்கள் இருக்குடா. இதில் இந்த ஒத்த தலைவலி மட்டும் பாருங்க, ஒரு டோலோ போட்டால் இப்போ நிற்காது, பேராசிட்டமால் போட்டிங்கன்னா நிற்காது. அது அவங்க ரொம்ப கஷ்டப்படணும், வாந்தி வரும், அப்படியே மூக்கில் ஜல்ல தண்ணி கொட்டும், சும்மா படுத்த படுக்கையாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ எங்கள் அலோபதியில் பயங்கர ஜோக்கான ஒரு விஷயம் என்னென்னா, காமன் கோல்டு ஒத்துக்கிறான். இப்போ கோல்டுன்னு சொன்னால் ஒத்துக்கிறோம்ல, ஹீட்டு ஒத்துக்க மாட்டான். அப்போ இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியாது. ஒன்று எதையுமே ஒத்துக்காதீங்க. காமன் கோல்டை ஒத்துக்கிறேன், ஹீட்டை ஒத்துக்க மாட்டேன், என்ன அர்த்தம்? ஹீட்டு உடம்புல ப்ரொடியூஸ் ஆகும்போதுப்பா இது அப்படியே நேராக மேலே வரும். மேலே எது வரைக்கும் போகலாம், உச்சந்தம் வரைக்கும் தான் எங்களுக்கு. கீழே என்ன இருக்குன்னா பிரெயின் இருக்கும். இந்த பிரெயினை ரோஸ் பண்ணுறது தான் உங்கள் ஒத்த தலைவலி. அப்போ இந்த ரோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை மாத்திரை போட்டாலும் ஒன்றும் நடக்காது. இந்த பிரெயின் முதல்ல இந்த ஹீட்டு வெளியே போகணும், திருப்பி ஹீட்டு தயாராகாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லாவீங்க. இந்த ஹீட்டு உடனே வெளியே போகாது, ஸ்லோவாக வெளியே போகும். சில நாள் 2-3 நாள் இருக்கவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இதுதான் ஒத்த தலைவலி. அப்போ ஒத்த தலைவலிக்கு எனக்கு காரணம் தெரியும். இப்போ நீங்கள் பால் பொங்கி வருது, பால் பொங்கி வந்தால் முதல்ல என்ன பண்ணுறீங்க?
சிம் வைக்கிறீங்க, அப்புறம் தண்ணி ஊற்றுறீங்க இல்லையாப்பா? அந்த சிம் வைக்கிறது தான் நான். அந்த ஹீட்டை எடுத்துருவேன், ஹீட்டை திருப்பி ப்ரொடியூஸ் ஆகாமல் பார்த்துக்குவேன், ட்ரீட்மெண்ட் ஓவர். வாழ்க்கை முழுக்க வராது. மைக்ரேன் ரொம்ப சிம்பிள் எங்களை பொறுத்த மட்டும் 30 days மேக்ஸிமம். 30 daysன்றது நான் உச்சக்கட்டத்தில் சொல்கிறேன். டெய்லி 1/2 மணி நேரம் மருந்து மாத்திரை எதுவும் கிடையாது, பத்தியங்கத்தையும் எதுவும் கிடையாது, ஜாலியாக வாங்க வைத்தியம் மட்டும் போயிட்டு. ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அக்குபஞ்சர்ல என்ன ட்ரீட்மெண்ட்? எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா காரணம் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஊசி போட்டால் உடனே ஆஸ்மா நிற்கும், ஆனால் வராமல் தடுக்க முடியாது. இப்போ சைடு சைடு காலையிலேருந்து தூங்கிக்கிட்டே இருப்பான், தலைவலி பிச்சு ஓடும், இந்த இடம்லாம் வலிக்கும். அப்போ அதுக்கு எங்கள் அலோபதி டாக்டர் என்ன சொல்கிறான், நேசல் செப்டல் டிவிஹெச்ன்றான். அது கரெக்ட் பண்ணி பார்த்தாலும் வரும். இந்த இடத்துல வந்து நீர் சேர்ந்துருக்குன்றான், இங்கே பஞ்சர் பண்ணி நாங்கள் எடுத்துருவோம், ஆனால் வரும். அப்போ அதுக்கு காரணம் தெரியாது. அலோபதி அக்குபஞ்சரில் 4 வகையான ஆஸ்மா சொல்கிறான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 வகை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது. முதல்ல பேஷண்ட்டு நீங்களே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஆஸ்மாட்டிக் பேஷண்ட் அப்படியே இரும்பி களி கொலையே வந்துகிட்டே இருக்கும். அவன் கையில் ஒரு டப்பா வச்சுக்கிட்டு தூக்கிட்டே இருப்பான். சிலவே பார்த்தீங்கன்னா இருமல், வெறு இருமல் இருக்கும், கடைசியில் ஒரு அரிசி மாதிரி வந்து வெளியே விழுகும், டப்புன்னு நல்லாயிருவான். அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுவே எனக்கு தெரியாது. அது இன்னொன்று ரொம்ப ஜோக் என்னென்னா, நான் படிக்கும்போது மெடிக்கல் காலேஜில் ஆஸ்மான்னு சொன்னீங்கன்னா ஏர்லி மார்னிங் அட்டாக் நான் எழுதணும் பாடம். அப்போ நான் வாத்தியிட்ட இருக்கேன், சார் என்ன சார் இது ஏர்லி மார்னிங் அட்டாக்? ஏர்லி மார்னிங் என்ன சார் இது, எதுக்கு சார் ஆஸ்மா வருது? டயத்தை பார்த்துக்கிட்டு ஆஸ்மா வரும், அதெல்லாம் இல்லைடா அவ்வளோதாண்டா முத்துன்றுவாங்க. இப்போ எங்கள் பாடம் பாருங்கள், நம்ம உடம்புல வந்து சாப்பிட்ற சாப்பாடை செரிக்கிறதுக்கு 12 உறுப்பு வேலை பார்க்குது. ஒவ்வொரு உறுப்புலையும் இந்த உயிர் சத்து 2 மணி நேரம் உச்சக்கட்டத்தில் இருக்கும். அது நுரையீரலுக்கு போகிற டைம் வந்து அதிகாலை 3 மணி. அந்த நுரையீரல் வந்து அதுக்கப்புறம் 5 மணி வரைக்கும் உச்சக்கட்டமாக ஆக்டிவில் இருக்கும். ஏற்கனவே ஆத்மாக்காரனுக்கு இந்த வீஸ் வந்து நொந்து போயிருக்குது. அப்போ நீங்கள் அப்போ போய் உச்சக்கட்டமாக வேலை கொடுத்தீங்கன்னா நுரத்தல் நம்ம அடித்தா கீழே விழுந்துடணும். அதுதான் ஆத்மா. எங்களுக்கு இப்படி தனியாக காரணம் தெரிஞ்சதுனால 30 நாள்லேருந்து 45 நாளில்ப்பா ஆஸ்மாவோட வேகத்தை குறைச்சிடுவேன். அடுத்து 15 நாள்லேருந்து 30 நாளில் வாழ்க்கை முழுக்க வராமல் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஹை பிபிக்கெலாம் அக்குபஞ்சரில் ஏதாவது முறைகள் இருக்கு? நான் பிபிக்கெலாம் மாத்திரை எடுத்துகிட்டே இருப்பாங்க கடைசி இந்த பிபின்றதுப்பா ஒரு வியாதி கிடையாது, அது ஒரு சிந்தனை ஓட்டம். இந்த பிபியோட சிந்தனை ஓட்டம் வந்து கண்டிப்பாக அவங்கவுங்க இழுத்துக்கிறது தான். நான் ஒரு பேஷண்ட் நல்லாக்கிட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க, வெளியே போகிறாங்க, ஒரு கார் சரணன் அடிக்க முட்டை வர மாதிரி இருந்துச்சுங்க, பிபி ஏறிடும். அதில் தயவு செஞ்சு பிபிக்காரங்கிட்ட நான் பணிவாக சொல்கிறது என்னென்னா, பிபி ரொம்ப கொடுமையானது, நிறைய ஆர்கனுக்கு எடுக்கும். அதில் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே என்ன செய்யுங்கன்னா, ஒரு பிபி இருக்குன்னு தெரிஞ்சால் இந்த எலக்ட்ரானிக் பிபி அப்படி வாங்கி வச்சுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மத்தியானம் 12 மணிக்கு செக் பண்ணிட்டே இருங்க. கூட இருந்துச்சுன்னா டாக்டரை பார்த்து உடனே வைத்தியம் பண்ணிங்க. இல்லைன்னா ரொம்ப பாதிப்பு வரும். அதை எடுக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்கும். உங்களுடைய மனநிலையை நீங்கள் கூலாக்குனீங்கன்னா மட்டும்தான். அப்படி தான் நாங்கள் நல்லாக்குறது. கீமோதெரப்பி பண்ண பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வீக் ஆகிடுவாங்க, இம்யூனிட்டியுமே வந்து ரொம்ப கம்மியாயிடும். அண்ட் அவங்களுக்கு நிறைய அந்த ஹீட் வேவ்ஸ்னால நிறைய விஷயங்கள் உடம்புக்குள்ளே நடக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி அக்குபஞ்சரில் சரி? இல்லை, ரெஜுனேஷன் அதுக்கு பேர். இந்த ரெஜுனேட் பண்ண என்ன கொடுத்தா ரெஜுனேட் ஆகுன்றது இங்கே மிச்ச சயின்ஸை சொல்லலை. இப்போ நான் இதில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நமக்கு வயசாகுது இல்லடா, இந்த வயசாகிறது டிசீஸாக ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். நான் டிசீஸ்ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க, சார் டிசீஸ் சொன்னால் வைத்தியம் என்ன? எப்போ டிசீஸ் சொல்கிறேன் அப்போ வைத்தியம் கேட்பீங்க. நீங்கள் நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் சொல்கிறேன் கேளுங்கப்பா. சின்ன குழந்தைங்க கண்ணு பார்த்துருக்கீங்களா, ததும்பும் அப்படியே. ஒரு 12 ஒரு 20 வயசில் ஒரு பெண்ணை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். 40, 50, 55 பாருங்கள் கண்ணு ஜிரர் தலைமையாயிடும், அப்படி ட்ரை ஐஸ் ஆகிடும். ஒரு பிறந்த குழந்தைக்கு வாணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். நார்மல் அப்படியே ஒரு வயசில் பாருங்கள் ஒட்டும், பச்சை அப்படியே ஒட்டும், ஈரப்பசியே இருக்காது. சின்ன வயசில் அவங்களுக்கு மெனார்கி பெரிய பிள்ளையாகிறாங்க, அடுத்து மெனபாஸ். எங்கள் ஜென்ஸுக்கு அதே மாதிரி தான், செமினல் எமிஷன்ஸ் பின்னாடி இல்லாமல் தோல் வந்து அப்படியே தக்காளி பழம் மாதிரி இருக்கும், வயசாக சுருங்குது. இதெல்லாம் என்னடா? இது எல்லாத்துக்குமே காமன் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள நீர்ச்சத்து இன்டர்செல்லுலர் ஃப்ளூயிட் பேர், ஒவ்வொரு செல்லுக்கு நடுவில் அது என்னைக்கு குறையுதோ அப்போ நீங்கள் வயசாயிருங்க. இப்போ இந்த நீர்ச்சத்தை குறையாமல் பார்க்குறதுக்கு என்கிட்ட வைத்தியம் இருக்குது. அப்போ நான் அதை போட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஐ கேன் போஸ்ட்போன் ஏஜிங். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இந்த ரெஜுனேஷனில் முக்கியமான பங்கு எதாகும்னா அந்த சீன்ற சொல்லக்கூடியது உயிர் சத்து தான். இந்த உயிர் சத்தை உருவாக்குறது எங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்படி இப்போ ஒரு கீமோதெரப்பி முடிச்சுட்டு வராங்களா, அவங்கள ஜாலியாக படுத்துட்டோம்னா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணால் 10 நாள்லேயே அவங்க இருந்ததை விட பெட்டராகிடுவாங்க. 10 நாள் டெய்லி 1/2 மணி நேரம் வந்தால் போதும், ஜம்முன்னு ஆள் கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிடுவாங்க. ஏற்பட்ட பாதிப்பை நல்லா ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு முடி போயிருக்கும், உடம்பு கருத்து இருக்கும், அதெல்லாம் வேறு.
ஆனால் படுத்த படிக்க டயர்டாக இருக்காங்கல்ல, அதை என்னால் முழுமையாக நல்லாக்க முடியும். டிசீஸ்னு ஒரு பக்கம் பார்க்குறோம், பட் சில டிஸார்டர்ஸ்னு இருக்கும்ல, இது வந்து ஒரு வியாதின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த கொரட்டை விடுறது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு வியாதின்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்லைப்பா, 100% வியாதி. வியாதி தானே அது? இல்லை, எங்கள் அலோபதியில் கொரட்டை பற்றி எதுவுமே சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஆப்னியான்னு கொண்டு வந்துடுறாங்க. ஏதாவது தூங்கும் போதே பார்த்தா அப்படிமா இருந்தாலும் மூச்சு விட முடியாமல், அதுக்கு ஸ்லீப் ஆப்னியா, தூக்கத்திலே மூச்சு விட முடியாது. அப்போ இது ஒரு அவங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. கொரட்டை விடுறவங்களும் சரி, ஸ்லீப் ஆப்னியும் சரி, இது வந்து ஒரு சைடு திரும்பி படுத்தாங்கன்னா போயிடும், ஒரு பக்கம் ஒரு கழிச்சு படுத்தாங்கன்னா போயிடும். இந்த ஸ்லீப் ஆப்னியாவும் போயிடும், கொரட்டை விடுறவங்களும் போயிடும். நீங்கள் ஒன்றும் கொரட்டை விடணும் கஷ்டமே படுத்தாங்க, மல்லாக படுத்தாமல் கொரட்டை வரும். அவனை பிடி தள்ளி விட்டு ஒரு சைடாக படுக்க வைங்க, வராது கொரட்டை. அதுக்கு என்ன காரணம்னாடா, உடம்புல வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம இப்போ தண்ணி வெளியில் தேங்கி இருக்குது, இந்த வெங்கி இருக்க தண்ணி நீங்கள் ட்ரைன் பண்ணல, கொஞ்ச நாளில் குழகுணன்னு ஆகிடும், அப்புறம் பார்த்தா சகதி ஆகிடும், அப்புறம் பார்த்தா கக்கடி மாதிரி எடுத்து அடிக்கலாம். இது பூமி தர்மம். சர்வ தர்மம் அது மாதிரி என்னென்னா, இந்த வெளியேற்றப்பட வேண்டிய நீர் வெளியேற்றப்படாமல் உள்ளே இருந்தால் எண்ணெய் ஆகிடும். இந்த எண்ணெய் வந்து வெண்ணெய் ஆகிடும், இந்த வெண்ணெய் சதையாகவே ஆகிடும். அதனால தான் லேடிஸ் 40 வயதுக்குள்ள லேடிஸ் இப்படி தூக்குனீங்கன்னா இந்த இடம்லாம் ஆடுது பாருங்க, அதெல்லாம் நீர், அதெல்லாம் வெண்ணெய் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஃபேட்டு கூடிச்சுன்னா சைஸுக்குள்ளாண்டா, ஆனால் உள்ள தண்ணி குடிச்சுன்னா நீங்கள் ஒரு பாக்கெட்டில் தண்ணியை விட்டு ஆட்டிங்கன்னா அடியில் தூக்கும். அது மாதிரி இங்கே இருக்கும், பின்னாடி பார்த்தா ஒரு பெல்ட் இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி கேஸுங்க ஆம்பளைங்களுக்கும் நிறையா இருக்கும். உங்கள் படுத்த உடனே என்னாங்கன்னா, நான் சொல்கிறேன் இந்த ஆயில் டு சீஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் உள்ளவங்க மட்டும் அது சல்லுன்னு போய் தொண்டையில் உள்ள அந்த ஓக்கல் கார்டை போய் படுத்துக்கும். அப்போ தண்ணிக்குள்ளே மூச்சு விட்டா எப்படி இருக்கும்? இதுதான் கொரட்டை. இப்போ கொரட்டை விடுறது ஒரு வியாதி தான். வியாதி 100% வியாதி. எவங்களுக்கெல்லாம் இந்த நாங்கள் இதுக்கு பேருப்பா டேம்ப்னஸ்ன்னு பேர். இந்த டேம்ப்னஸை எடுத்துட்டோம்னா 100% கொரட்டை நல்லாயிடும். கொரட்டை இருக்க யார் வேணும் வர சொல்லுங்கள், 30 நாள் மேக்ஸிமம் எடுத்துடலாம்.